பார்வதியோட ரியல் ஃபேஸ் அவங்க பார்வதி சொல்றேன் திவாகரன் கப்பலா இருக்க மாட்டோன்ற மாதிரி வந்து ரொம்ப அப்படியே அந்த பாஸ்ட் யோசிச்சு நான் ஒரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 4 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ரோமோவை விஜய் சேதுபதி ஒதுக்கி இருக்காருங்க. 2வது ப்ரோமோல கமருதீனை வருன்னு வருத்தி எடுத்தாரு. அதே மாதிரி 3வது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கனி சபரி சார்ந்த ஒரு கேள்வி வந்தது. எல்லாருமே அவங்கள குறை சொல்ற மாதிரி அவங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க. 4வது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு ஒதுக்கிட்டாங்க போல. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இங்க யாருக்கெல்லாம் 2 முகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாரும் போட்டு பார்வதியை அடி நடிக்கிறாங்க. முதல்ல கெமி போட்டு அடிக்கிறாங்க, அடுத்து விக்ரம் எனக்கும் அப்படிதான் தோணுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்கிங்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல பார்வதியும் திவாகரம் தான் முதல்ல நடக்கிற மாதிரி பிளான் இருந்திருக்கு. ஆனா பார்வதி வந்து அதை மறுத்திருக்காங்க. நான் இன்னும் அதை ஃபுல்லா பார்க்கல, எனக்கு அந்த சம்பவம் ஃபுல்லா தெரியாது. அப்படி மறுத்திருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா பார்வதி என்ன காரணம் சொல்லியிருந்தாலுமே அது தப்பு தான். என்ன நீங்க என்ன வாக் தானே பண்ண போறீங்க, 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாக் பண்ண போறீங்க. ஏன் எல்லாருமே தான் வாக் பண்ணாங்க. கலையரசன் கூட அரோரா வாக் பண்ணணும்னு சொல்லும் போது ஓகேன்னு ஏத்துக்கிட்டு வாக் தானே பண்ணாங்க, மறுக்கவா செஞ்சாங்க? அப்படி இருக்கும் போது நீங்க லுக்க வச்சு அதை வச்சுலாம் வந்து நான் நடக்க மாட்டேன்னு சொல்றது தப்பு தான். அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தா தப்பு தான். நான் அந்த எபிசோட ஃபுல்லா பார்க்கல, அவங்க சொன்னதை காட்டல. ஏன்னா நேற்று எபிசோட் நான் பார்த்தேன், ஆனா அவங்க சொன்னதை காட்டல. மற்றவங்க லைவ்ல பார்த்துருக்காங்க போல. ஏன்னா அவங்க நடக்க மாட்டேனே சொல்லியிருக்காங்க. நான் திவாகர் கூட நடக்க மாட்டேனே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பார்வதி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். அதாவது நீங்க சண்டை போட்டு சாப்பிடவே மாட்டேன்னு வெளியே போய் உக்காந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ப கூட அவர் என்ன பண்ணாரு, சாப்பாடை எடுத்துட்டு வந்து சாப்பிடுமா, சாப்பிடாம இருக்காதுன்ற மாதிரிலாம் பேசினார்ல. அப்ப திவாகரை வந்து நீங்க லுக் வைஸ் மட்டும்தான் பார்த்து ஒதுக்குறது சரியா இருக்காது. பார்வதி அப்படி பண்ணியிருந்தா தப்புங்க. சரியா? எனக்கு ஃபுல்லா தெரியாது, அதனால தான் டீட்டெயிலா நான் பேசல. அடுத்தது துஷார் பேச ஆரம்பிக்கிறாரு. துஷாருக்கு தான் பார்வதி மேல ஏகப்பட்ட கோவம் இருக்குல்ல. ஏற்கனவே விக்ரம் பேசிட்டாரு, கெமி பேசிட்டாங்க. இப்ப துஷார் இவன் பங்குக்கு போட்டு கிளின்னு கிளிக்கிறான். கொஞ்ச நாளாவே அவங்க இப்படிதான் நடந்துக்கிறாங்க, அப்படிதான் நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு கிளின்னு கிளிக்கிறான். இல்ல பார்வதிக்கு என்ன தெரியுமா கடுப்பு, நீ எல்லாம் என்ன பேசுற மாதிரி ஆயிடுச்சேடா, நீயே கேப்டன் பதவியை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாம பிக் பாஸ் கிட்ட திட்டு வாங்கின, நீலாம் என்ன பேசுற பத்தியா அப்படின்ற மாதிரி தான் ஒரு லுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்வதி எல்லாரும் பேசும்போதும் ஒரு மாதிரி சைகை பண்றாங்கல்ல, அதுவும் நல்ல பழக்கம் இல்லைங்க. அந்த பழக்கத்தெல்லாம் பண்ணக்கூடாது. சபரி கனி மேல கேள்வி வந்தது. நீங்க 3rd ப்ரோமோவை பாருங்க. அவங்க 2 பேர் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அமைதியா தானே உட்காந்துட்டு இருக்கணும். நீங்க சைகெல்லாம் பண்றது எதுக்கு? சைகை பண்றதும் எனக்கு பிடிக்கல, நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து துஷார் கிட்ட கேள்வி வரும் நான் நினைச்சேன். ஏன்னா வந்து ப்ரோமோ வந்து முக்கியமான விஷயத்தை தானே காட்டுவாங்க. அப்ப துஷாருக்குனே ஒரு ப்ரோமோவை ஒதுக்கி இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா இவன் தலைவரா அவனோட வேலையை ஒழுங்கா செய்யல, தருதலை மாதிரி தான் சுத்திட்டு இருந்தான். அரோரா கூட எப்படிலாம் சுத்தினான்றதை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா. அவனுக்குன்னு ஒரு ப்ரோமோவை ஒதுக்கி இருப்பாங்கன்னு பார்த்தா அவனுக்கு ப்ரோமோ ஒதுக்காம கமருதீனுக்கு, பார்வதிக்கு, கனி, சபரிக்கு ப்ரோமோ ஒதுக்கி இருக்காங்க. நியாயப்படி பார்த்திருந்தா இவனை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கணும். இவனுக்கு ஒரு ப்ரோமோவை ஒதுக்கி இருக்கணுங்க. தப்பு பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பண்றாங்களா பார்ப்போம்.